வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேப்டாப்பில் எப்படி ஒரு இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது வந்துட்டு நான் ஃபோனில் இருக்கிற அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆடுன்ற இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சைன்இன் கிளிக் பண்ணியும் போகலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஆடுன்றது வந்து காமிக்கலை, இந்த மாதிரி நான் சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன், இதில் போய் எப்படி பண்ணுறது அப்படின்னா, அந்த சைன்இன் பண்ண இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே போகும்போது ஆட் க்ரோம் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி சைன்இன்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும். சைன்இன் கிளிக் பண்ணிக்கோங்க. சைன்இன் கிளிக் பண்ணதும் இதில் வந்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது க்ரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணதும் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இப்போது உங்களோட ஃபஸ்ட் நேம் என்னது, லாஸ்ட் நேம் என்னதுன்னு கேட்கும். நான் என்னோடய ஃபஸ்ட் நேமை அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். என்னோடய லாஸ்ட் நேமுக்கு வந்துட்டு என்னோடய இனிஷியல் வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். உங்களோட மந்த் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட டேட், அப்புறம் உங்களோட இயர். இப்போது கீழே ஜெண்டர் வந்து கேட்கும், மேல் ஃபீமேல் அது வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கான இது வந்துட்டு சஜஷன் வந்து காட்டும். இந்த இதில் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ஓனாக ஒன்று வேணும், நான் நினைக்கிறதா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா க்ரியேட் யுவர் ஓன் இமெயில் அட்ரஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. அதில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் டைப் பண்ணுறேன், சுபித்ரா யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்டு, அதனால் உங்களுக்கு வந்துட்டு இது கொடுக்க முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது சூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி காமிக்குது. அது மாதிரி நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது சூஸ் பண்ணி போடுங்க. இப்போ நான் இதில் வேறு நேம் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்னோடய நேம் அப்புறம் நம்மளோட சேனல் நேம் வந்து கொடுத்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தது எனக்கு வந்துட்டு அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு வந்து எப்படி அப்படின்னா, ஒரு கேபிட்டல் லெட்டர், அப்புறம் ஸ்மால் லெட்டர்ஸ், அப்புறம் ஏதாவது ஒரு சிம்பிள், அப்புறம் நம்பர்ஸ், இது எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு மேலே கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் அதே பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணது உங்களுக்கு இப்படி தான் ஒரு QR கோடு வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த QR கோட் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட ஃபோனில் கூகுளில் உள்ள அந்த ஸ்கேன் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து இதை ஸ்கேன் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் வெரிஃபை மட்டும் ஆகும். இப்போ பாருங்கள், எனக்கு வெயிட்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன்னு காட்டுது. காட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கவர் இமெயில் அட்ரஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஏதாவது இருக்கிற ஒரு இமெயில் அட்ரஸை வந்துட்டு இதில் கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஜிமெயில் அட்ரஸ் இன்னொன்று இதை வந்துட்டு ரெக்கவர் இமெயில் அட்ரஸ்க்காக கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இப்போது நம்மளோட இமெயில் அட்ரஸ் வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் ஈஸியாக வந்துட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஐ அக்ரின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போது உங்களுக்கான அக்கௌண்ட் வந்துட்டு லேப்டாப்பில் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த வீடியோ வேணும் அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.